நாடாளுமன்றத்தில் கொந்தளித்த அர்ஜுனா இடைநிறுத்திய சபாநாயகரால் சலசலப்பு. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு அரசாங்கம் எடுத்துள்ள துரிதமான முடிவு. லசந்த படுகொலையை மூடி மறைக்கின்றதா அனுர் அரசு? கொழும்பில் நாளை பெரும் ஆர்ப்பாட்டம். நிகழ்நிலை சட்டத்தில் அதிரடி மாற்றம் வெளியான அறிவிப்பு. ஜேவிபி விடுதலை புலிகள் தொடர்பில் சம்பிக்க ரணவக்க பகிரங்கம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தலைமையில் விசேட கலந்துரையாடல். நீதிமன்றில் முன்னிலையான அமைச்சர் விஜித ஹேரத். தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு வெளியான அதிரடி அறிவிப்பு. சஜித் ரணில் கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்திற்கு அழைப்பு. நாடாளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இன்று நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. இதன் மூலம் பலமான நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கொண்டமைந்த நாடாளுமன்றத்தை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அரசாங்கத்தின் சிறந்த தீர்மானங்களுக்கு ஆதரவளிப்பது போலவே நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்ப்பை வெளியிட்டு மக்கள் பக்கம் நாம் முன்னிற்போம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற குழுக்களில் கவனம் செலுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இங்கு சகல கட்சி தலைவர்களும் தமது கருத்துக்களை எடுத்துரை சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 29ஆம் திகதி அனுராதபுரம் காவல்துறையினரால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டிருந்தார். தனது வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத விஐபி விளக்குகளை பயன்படுத்தியதற்காக ரம்பீவு பகுதியில் வைத்து அர்ஜுனா ராமநாதன் காவல்துறையினரால் வழிமறிக்கப்பட்டார். காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் வற்புறுத்தல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டார். இது தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெற்று நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகரிடம் முறையிட்ட அர்ஜுனா ராமநாதன் தனது உரையை தமிழில் ஆற்றுவதாக தெரிவித்து உரையாற்றினார். இதன்போது இடைமறித்த சபாநாயகர், தாங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றுவதற்காகத்தான் அறிவித்து இருந்தீர்கள், ஆகையால் உரையை ஆங்கிலத்தில் நிகழ்த்துமாறு அர்ஜுனா ராமநாதனை இடைநிறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நாளை இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் சட்டமா அதிபர் அலுவலகத்திற்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும், லசந்த விக்ரமதுங்க படுகொலை சந்தேக நபர்களை விடுதலை செய்வதன் பின்னால் உள்ள காரணங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ள இளம் பத்திரிகையாளர் சங்கம் நீதி கூறும் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு கோரியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடனான ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியை எதிர்த்து போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வேலையில் சிக்க வேண்டாம் என்று தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையை வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி 8ஆம் திகதி காலை கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக அந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுஜீவ சேனசிங்க, பிரசாத் ஸ்ரீவர்தன மற்றும் சரத் அபேசிங் ஆகியோர் ஏற்பாடு செய்து வருகின்றதாக கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார, ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் இணைப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கின்றனர் என்ற செய்திகள் பொய்யானவை. இந்த கலந்துரையாடல்களை
வெற்றிகரமாக நடாத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும். இரு கட்சிகளும் உள்ள மிகச்சிறிய குழுவினர் மட்டுமே தங்கள் குறுகிய நலன்களுக்காக இரு கட்சிகளும் இணைவதை விரும்பவில்லை. அந்த குழுவின் எதிர்ப்பையும் மீறி நாட்டின் நலனுக்காக இரு கட்சிகளும் இணைவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவரான சந்திரவன்ச பத்தி ராஜாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அவர் நீதிமன்றில் முன்னிலையானார். கொழும்பு மேலதிக நீதவான் RSS சமுதித்த முன்னிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றில் முன்னிலையான விஜித ஹேரத் இது தொடர்பில் தெரிவிக்கையில், நான் கடந்த 2015 ஆண்டில் சந்திரவன்ச பத்தி ராஜாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியிருந்தேன். பொதுமக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் நான் இந்த முறைப்பாட்டை வழங்கியிருந்தேன். எனவே இது தொடர்பில் உரிய விசாரணைகளை நடாத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில் இரண்டு தரப்புகள் ஆயுதமேந்தி போராடியதால் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்ததாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திரத்தின் பின்னரான 77 ஆண்டுகால வரலாற்றில் பல கலவரங்கள் முகம் கொடுத்துள்ளோம். இந்த பௌத்த பூமியில் மக்கள் விடுதலை முன்னணியும் விடுதலை புலிகள் அமைப்பும் ஆயுதமேந்தி போராடின. இருப்பினும் இந்த நாட்டினதும் மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் தற்போதைய அரசாங்கம் புதிய திருத்தங்களை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சட்டமாதிபர் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமாதிபர் சார்பாக முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன கடந்த காலத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான 4 அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுக்களை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், ஸ்ரீலங்கா உட்பட பல தரப்பினர் சமர்ப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு 4000 வெளிநாட்டு கடவு சீட்டுகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டு கடவு சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையை 24 மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பொது சேவை ஆணைக்குழுவின் ஒப்புதலுடன் ஒப்பந்த அடிப்படையில் திணைக்களத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற அதிகாரிகளை பணியமர்த்துவதற்கும் அந்த சேவையை வழங்குவதற்கு தேவையான கூடுதல் பணியாளர்களை வழங்குவதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து தற்போது அரசு சேவையில் உள்ள அதிகாரிகளை இணைப்பதற்கும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேங்காய் துருவல் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டில் தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறை நிலவுவதால் உள்ளூர் கைத்தொழில் மற்றும் நுகர்வோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.